Hi, this is Jenitha. Hello, this is Christy. ரெசிபி போடல ஃபர்ஸ்ட் வந்த 2 டிஷ்ஷையும் நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். மற்றவங்களையும் நாங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் மற்ற டிஷ்ஷையும் பண்ணி காட்டலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கப்புள் சண்டே உங்களுக்கு ஸ்டஃப்ட் மஷ்ரூம் செஞ்சு காட்டலான்ட்டு இருக்கோம் நாங்கள். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்டஃப்ட் மஷ்ரூம்க்கு ஓட் பண்ண உங்களுக்காக நாங்கள் இதை டெடிகேட் பண்ணுறோம். செஞ்சு பார்க்கலாமா? மஷ்ரூம் 1 பேக்கெட், கேப்சிகம் பாதி, வெங்காயம் பாதி, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி கொஞ்சம், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சீஸ் 2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நான் ஸ்டஃப்ட் மஷ்ரூம் செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ அங்கே லைட்டாக நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது வந்துடும். அதுக்கு பிறகு அந்த கேவிட்டியை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த மஷ்ரூம் மேலே ஒரு லைட்டு மெலி ஸ்கின் மாதிரி இருக்குங்க. அது நம்ம கையால் உரிச்சு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி எடுக்கணுன்ட்டு. இதே மாதிரி நீங்கள் ஸ்லைட்டாக எடுத்தாலே எல்லா ஸ்கின்னும் வந்துடும். எல்லா மஷ்ரூம்களும் இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நாம் இந்த கேவிட்டியை க்ளீன் பண்ணோம். இந்த மஷ்ரூம் வந்து வாட்டரில் கழுவக்கூடாதுங்க. ஆக்சுவலி ஒரு பேப்பர் டிஷ்யூவோ இல்லைனா ஒரு ஒயிட் கிளாத்தோ லைட்டாக வெட் பண்ணிவிட்டு ஈரத்தில் நனைச்சி நல்லா தொடச்சி எடுத்துடலாம். சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு இது எல்லா ஸ்கின்னையும் உரிச்சு எடுத்துகிட்டு இந்த ஸ்டெம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பூனுடைய பேக் சைடை வச்சு இந்த கேவிட்டி எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ஸ்டஃப் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த மஷ்ரூமை வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், அது ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மேரினேஷன்லேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம்ல, இந்த மசாலாவையும் அதில் போட போகிறோம். இப்போ வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம்ஸை எடுத்து நம்ம இந்த மேரினேஷனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணணும். ஆனால் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நம்ம வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மஷ்ரூம்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மஷ்ரூம்லேருந்து நம்ம ஸ்டெம் எல்லாம் எடுத்து வச்சோம்லாங்க, அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு வெட் கிளாத்தை வச்சு. ஏன்னா இந்த ஸ்டெம்மையும் நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். மஷ்ரூமில் இருக்க எல்லா பார்ட்டுமே எடிபிள் தான், நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான். எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் இந்த ஸ்டெம்மை எடுத்து வச்சுருந்தேன். அந்த கேவிட்டியில் க்ளீன் பண்ணியிருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணணும். ரொம்ப நைஸாக கட் பண்ணணும். அது வெட்டுறது ஈஸி தான், ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நம்ம ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும்.
ஏன்னா இதையும் மற்ற வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மஷ்ரூம் வந்து வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்மளாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு நல்லா கறி மாதிரியே பண்ணலாம். அது மசாலா போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மஷ்ரூம் ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி ஒரு பாதி வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் ரொம்ப நைஸாக சாப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கேப்சிகமில் பாதி எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அது போதும் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. அதையும் ரொம்ப டைனியாக கட் பண்ணோங்க. இந்த கேப்சிகம் கொஞ்சம் நம்ம வதக்கினாலே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். வேறு எந்த நம்ம வெஜிடபிள்ஸும் இதில் ஸ்டஃப் பண்ண முடியாது இதுக்கு மேலே, ஏன்னா அது சின்ன ஸ்பேஸ் தானே. இதையும் எவ்வளோ மேக்ஸிமம் சின்னது உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிங்க. இது கொஞ்சம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன், அதையும் ரொம்ப மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ஐட்டம் தான் போட போகிறோம். வெங்காயம், இந்த மஷ்ரூமுடைய ஸ்டெம்மு, அப்புறம் கேப்சிகம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயையும் போட்டு இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகமை அதையும் அதே மாதிரி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கணும். கேப்சிகம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெம்மை வந்து வெட்டி வச்சோம்ல, அதையும் வந்து இதில் போட்டு அதையும் ஒரு 1 மினிட்டுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது கேப்சிகம், இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மேரினேட் பண்ணி வச்ச மசாலா எடுத்து வச்சோம்ல, அதையும் இதில் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா கூல் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் வெட்டி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லியை எடுத்து போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் க்ரீம் சீஸ் வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். க்ரீம் சீஸ் இல்லைன்னா நீங்கள் மொசரெல்லா சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ராசஸ் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்ஸ் ஆரம்பிச்சிடலாமா? இப்போ பாருங்கள், இந்த மேரினேட்டட் மஷ்ரூம் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நாம் அந்த ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த கேவிட்டியில் இந்த கேவிட்டி ஃபுல்லாகவே ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணுங்கள். மேலே ஒரு சின்ன ஒரு கோன் மாதிரி வச்சு அதை நல்லா ஃபிங்கரால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங்ஸ் வெளியே வரக்கூடாது, அதுக்காக எல்லாத்தையுமே இது மாதிரி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த மஷ்ரூம் வந்து இதில் வைட்டமின் பி நிறையா இருக்குது இதில். அது மட்டும் இல்லை, இது ஒரு லோ கேலரி ஃபுட். இது நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு முக்கியமான இது சொல்கிறேன், இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து நேச்சுரலாகவே நிறையா இருக்குது. எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கெலாம் இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க. அது வந்து இந்த ஃபீட்டல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லாருமே சாப்பிட்லாம், நம்மளாம் அடிக்கடி சாப்பிட்ணும். இது நிறைய மினரல்ஸ் இருக்குது, அது நம்ம சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் லிஸ்ட்டு. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் எ வெரி குட் டிஷ்ஷு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மஷ்ரூமும் நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு.
இப்போ நான் வந்து இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய விட்டுடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போது ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச சைடை வந்து நம்ம தவாவில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 7 மினிட்ஸ் நம்ம ஃபுல்லாக வேக விட்டுறலாம். வாவ், எக்ஸலண்ட்! ஸ்டஃப்ட் மஷ்ரூம் ரெடி. பேலன்ஸ் இருக்க இந்த ஸ்டஃபிங்ஸும் மேரினேட்டட் மசாலாவும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்கிட்ட ஒரு ½ கேப்சிகமும் இருக்குது. அதில் அழகாக நம்ம இந்த ஸ்டஃபிங்ஸை ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி ஸ்டஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே என்னுடைய இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டஃப்டு கேப்சிகம்ன்ட்டு. அது பார்க்காதவங்க நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இது மாதிரி லெஃப்ட் ஓவர் இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீடியோவில் காட்டியிருக்கோம். எப்போதுமே நம்ம எந்த மெட்டீரியலும் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ அதே பேனையே ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணி வச்சுருக்க இந்த கேப்சிகம் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க சைடை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி விட்டு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வேக விட்டுடலாம். இப்போ எல்லா சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. கேப்சிகமும் ரெடி. Hope you all like the video. இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்டார்டருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓகே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய அப்லோட்லாம் உடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குட் டே. Bye bye.